குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 30/3/2024 காருண்யா ட்ரா நம்பர் 647க்கான கேரளா லாட்ரி கெஸிங் அண்ட் ஜாக்பாட் கெஸிங் பார்க்க போகிறோம். இப்போ 29ஆம் தேதிக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 581618 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. 618. இப்போ 29ஆம் தேதிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன். 29ஆம் தேதிக்கான கெஸிங் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ 29ஆம் தேதிக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தேன், 2 பாக்ஸ் கொடுத்துருந்தேன். இந்த 2 பாக்ஸில் ஆல்ரெடி வந்த நம்பர்ஸ் இருந்துச்சு. அதாவது 797 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. அதோட பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி நேற்று ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. அதோட பேலன்ஸ் நம்பர் 683. 683ங்கிறது 2 நாள் பாஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருந்தேன். அதை பேஸ் பண்ணி 863 பாஸ் ஆகிருக்கு. அதாவது 683 அப்படிங்கிறது இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருந்தேன். அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருந்துச்சு. 683 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு. இப்போ இதில் பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 179. 791 அப்படிங்கிறது பேலன்ஸ் நம்பர். ரிசல்ட் வந்த நம்பர் பார்த்தோன்னா 683. இப்போ ரிசல்ட் வந்த நம்பர் பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன். ஒரு சில நாள் மட்டும் வராது, மற்ற நாள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்த நம்பரில் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. நேற்று ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 683ங்கிறது ரிசல்ட்டு. அதில் 68ங்கிறது அப்படியே பாஸ் ஆகிருக்கு. 68 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. பேலன்ஸ் நம்பர் 791. 791 இதில் 1 பாஸ் ஆகிருக்கு. பேலன்ஸ் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ரிசல்ட் வந்த நம்பர்லேருந்து 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 618 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. அடுத்து அந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக வரலாம், இல்லை மிக்சடு நம்பர்ஸாக வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பாக்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா 618 இருக்குது. 186 அப்படிங்கிறது பாக்ஸாக ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னா 618 அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கலாம், நம்பர்ஸும் எடுத்துருக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2 பாக்ஸ் கொடுத்துருந்தேன். அது 2 நாள் ரிசல்ட்டு இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி வந்துருந்துச்சு. ஒரே பாக்ஸில் 2 நாள் ரிசல்ட்டு. அதனால் ஆப்போசிட் பாக்ஸ் கொடுத்துருந்தேன். ஆப்போசிட் பாக்ஸ் இதிலேருந்து வரலாம், இல்லை அப்படின்னா இந்த இதுக்கு ஆப்போசிட்லேருந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் 2 நாள் ரிசல்ட்டு இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருந்துச்சு. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத பேஸ் பண்ணி 618 இன்றைக்கான ரிசல்ட்டு 618 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 618 சொன்ன பிளேஸை பேஸ் பண்ணி ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. 618. இப்போ இதில் பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 055. 055 அப்படிங்கிறது பேலன்ஸ் நம்பர். இப்போ இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி 2 நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய 2 நம்பரை பேஸ் பண்ணி இன்றைக்கி ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பரில் அடுத்த நாள் ரிசல்ட் வந்துச்சு. இப்போ இதில் ரிசல்ட் நம்பர் 618. இதில் பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 055 இல்லை 550 பாக்ஸ் 055 பாக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். என்னோடய ஃபஸ்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 055ங்கிற சான்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதே தான் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பத்திர ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 188 அப்படிங்கிறது பத்திர ரிசல்ட்டு ஜாக்பாட்டில். இங்கே பார்த்தோம் அப்படின்னா கொடுத்த பாக்ஸ்லேயே பார்த்தோன்னா 18 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 188 ரிசல்ட்டு. இப்போ ஆல்ரெடி நேற்று சொல்லியிருந்தேன் நியரஸ்ட் 833 இருக்குது. அதனால் 33 வந்த பதிலாக 88 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கேயும் 828 இருக்குது. கீழே பார்த்தோம் அப்படின்னா 818 இருக்குது. இந்த இதை பார்த்தோம் அப்படின்னா ஜாக்பாட்டில் பத்திர ரிசல்ட்டு 188 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 188 188 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 775 நான் ஆல்போன் நம்பர்ஸில் கொடுத்துருந்தேன் 75 or 57 அப்படின்னு. இப்போ ஆல்போன் நம்பர்ஸில் 75 or 57 பாஸ் ஆகிருக்கு 775ல். அடுத்து 621 ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 621. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்த பாக்ஸ்லேயே 61 இருக்குது. 61 அப்படிங்கிறது இருக்குது. ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 621. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 161 இருக்குது. ரிசல்ட்டு 621. 6க்கு நியராக பார்த்தோம் அப்படின்னா 7 இருக்குது, இல்லை அப்படின்னா 2 இருக்குது. 6
ஓட நியர் 7 பவர் 2 6 2. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 6 1 6 2 1 அப்படிங்கிறது ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 260. இங்கே பார்த்தோம் அப்படின்னா கொடுத்த பாக்ஸில் 60வும் இருக்குது. இப்போ 18ம் பாஸ் ஆகிருந்துச்சு, 60வும் பாஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் 62 பாஸ் ஆகிருக்கு. இந்த பாக்ஸ்லேயே 18 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இப்போ ஜாக்பாட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா 4 நம்பர் இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. 618 அப்படிங்கிறது இந்த கொடுத்த பாக்ஸ்லேருந்து 618 பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்த நம்பர் பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி 618 அப்படிங்கிற ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்து கொடுத்த பாக்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னாலும் 618 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அதனால தான் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். சொல்கிற பிளேசஸ் பாருங்கள், கொடுக்குற நம்பர்ஸை விட பிளேசஸ் பாருங்கள். அந்த பிளேஸை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நம்பர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசனே அதுதான். இல்லை அப்படின்னா ஏதோ சில நம்பர் கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்காக சில நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அதிலிருந்து வரலாம், வராமல் போகலாம். வரல அப்படின்னா ஜஸ்ட் மிஸ்ஸிங் அப்படின்ட்டு அடுத்த நாள் வீடியோ பார்க்க போயிடும். இருந்தாலும் ஃபுல் வின்னிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டு. அதனால தான் ஃபுல் வின்னிங் கொடுக்கறதுக்கான ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா வின்னிங் நம்பர்ஸ் தான் வந்திருக்கு. ஒரு சில நாள் பார்த்தோம் அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர்ஸாவது பாஸ் ஆகும். இல்லை அப்படின்னா சுத்தமாக பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸே இல்லை அப்படிங்கிறது மாதிரி நம்மளோட கெஸ்ஸிங்கில் கிடையாது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். சொல்கிறத கேளுங்க, எந்த மாதிரி நம்பர்ஸ் வரும், எந்த பிளேஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக கேட்டு வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்பர்ஸ் எடுக்கலாம், எடுக்க முடியும், வின் பண்ண முடியும். ஆல்ரெடி நேற்று போட்ட வீடியோவில் யாரும் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட வின் பண்ணீங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நம்ம சேனல் சார்பாக எப்பவும் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் யார் வாட்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக தான் இருக்குது. எப்போவுமே வின் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான், ஃபுல் வின் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் நம்பர்ஸ் எடுத்து கொடுக்குறேன். கண்டிப்பாக ரெகுலராக வின்னிங் கொடுப்பேன். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் சேனலை. சேனல் நேம் ஸ்ரீநிதர் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ரெகுலராக வின்னிங் நம்பர்ஸ் கொடுப்பேன். சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. கண்டிப்பாக ரெகுலராக வின் பண்ணலாம். இப்போ சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி கொடுத்த சார்ட்டில் இருந்தது தான் இன்றைக்கும் கொடுக்குறேன். இப்போ கொடுத்த பாக்ஸில், அதாவது ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. 797 பாஸ் ஆகிருக்கு. இதில் இருக்க பேலன்ஸ் நம்பர் 683 அடுத்த நாள் பாஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த பாக்ஸில் 2 நாள் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. இதே பாக்ஸில் 2 நாள் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. 3வது நாளும் பார்த்தோம் அப்படின்னா 68 பாஸ் ஆகிருக்கு. 68 அப்படிங்கிறது இதில் பாஸ் ஆகிருக்கு. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன். 185605 அப்படிங்கிறது இது நேற்று கொடுத்த வீடியோவில் உள்ள அதே சார்ட்டு தான். 618 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் பேலன்ஸ் நம்பர் 055 பாக்ஸ். இது கான்ஃபிடண்ட்டாக 055 வர்றதுக்கான சான்சஸ் 100% இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இந்த பாக்ஸ்லேருந்து 2 நாள் பாஸ் ஆகிருக்கு. ஆப்போசிட் பாக்ஸ்லேருந்து 2 நாள் பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா 055 100% வின்னிங் நம்பர்ஸாக இருக்கும். 055 பாக்ஸ் அப்படிங்கிறது 100% வின்னிங் நம்பர்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுலேருந்து 2 நாள் பாஸ் ஆகிருக்கு, இதுலேருந்து 1 நாள் பாஸ் ஆகிருக்கு. பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா, வரல அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. வந்துச்சு அப்படின்னா 055 அப்படிங்கிறது 100% வின்னிங் நம்பர்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, பாக்ஸ் நம்பர்ஸாக. அடுத்து ரிசல்ட் நம்பர், பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவேன். ரிசல்ட் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 618 இருக்குது. ரிசல்ட் நம்பர் 618 இருக்குது. ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி, இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா எந்த நம்பர்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. 618055 இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸும் இருக்கலாம். இல்லை அப்படின்னா 055 பாக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ்
100% இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி ரிசல்ட் வந்தது மாதிரி வந்துச்சு அப்படின்னா 055 பாக்ஸ் கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் 100% இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது கீழே இருக்கக்கூடிய பாக்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 683 2 நேற்று ரிசல்ட் பாஸ் ஆகிருந்துச்சு. 683 அப்படிங்கிறது இதோட பேலன்ஸ் நம்பர் 179. இந்த ரெண்டு நம்பரையுமே பேஸ் பண்ணி இன்றைக்கான ரிசல்ட் வந்திருக்கு. 68 இதில் பார்த்தோம் அப்படின்னா 1 618 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 618ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அதனால் இதுக்கு ஆப்போசிட் நம்பர்ஸ் பாருங்கள். இதுக்கு ஆப்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 704674 704674 அப்படிங்கிறது இதுக்கு ஆப்போசிட் பாக்ஸ். இது வந்தது மாதிரி இதுவும் வந்துச்சு அப்படின்னா இப்போ நேற்றே வீடியோவில் சொல்லியிருப்பேன் 55 இருக்குது 44 இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த 55 இன்னைக்கு வரல, பேலன்ஸ் நம்பர் மட்டும் வந்துச்சு 618 அப்படிங்கிறது வந்துச்சு. இப்போ இங்கே 44 இருக்குது. இப்போ இதுலேயும் 0 இருக்குது, இதுலேயும் 0 இருக்குது. நாளைக்கு இந்த நம்பரை பேஸ் பண்ணி வரலாம், இல்லை அப்படின்னா இந்த நம்பரை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸும் இருக்கலாம். 704674 இப்போ இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் 704. ஏன்னா இதில் பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 055, ரிசல்ட் வந்த நம்பர் 618. இந்த ரெண்டு நம்பர் காம்பினேஷனில் வரலாம், இல்லை அப்படின்னா பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி மட்டும் வரலாம். இங்கே ரிசல்ட் வந்தது மாதிரி இதுக்கு ஆப்போசிட் நம்பரில் வந்துச்சு அப்படின்னா இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க நம்பர்ஸ் எந்த மாதிரி நம்பர்ஸ்னு மட்டும் எடுத்திருக்கேன். 767 வரலாம், 706, 760, 044 பாக்ஸ் 044 அல்லது 404 440 அப்படிங்கிறது இதோட பாக்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்து இதில் 3 நம்பர் 767, 706, 760 அப்படிங்கிறது நான் எடுக்கலை, இந்த பாக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். அடுத்தது டைரெக்டாக வந்துச்சு அப்படின்னா இப்போ இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா இதில் டைரெக்டாக வந்துச்சு 186 அப்படிங்கிறது 186 வந்து 618 வந்திருக்கு. அதே மாதிரி இதுலேயும் டைரெக்டாக வரலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 704674. இப்போ இது எப்படி வந்து 186 வந்துச்சோ அதே மாதிரி 704 பாக்ஸாக வரலாம், இல்லை 674 பாக்ஸாக வரலாம். அதே மாதிரி இங்கே 185 அப்படிங்கிறது பாக்ஸாக வரலாம், 185 அப்படிங்கிறது பாக்ஸாக வரலாம், 605 அப்படிங்கிறது பாக்ஸாக வரலாம். இந்த ரெண்டு பாக்ஸை பேஸ் பண்ணி மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் 100% இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சொல்கிற பிளேசஸை பேஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்க முடியும். 100% வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஆல்ரெடி நேற்று வீடியோவில் யாரும் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.